ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம சேரன் வந்துட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் சரியா, நீங்கள் பண்ணதால என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது ஒரு பக்கம் இருக்கா, இவர் மட்டும் இல்லைங்க, கடைசியில் வாத்தியாரும் ஃபீல் பண்ணிட்டாரு. ஏதோ மாப்பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டாரு, தெரியாமல் பண்ணாலும் தப்பு தப்பு தானே, இப்போ பாதிக்கப்படுறது நாங்கள் தானே அப்படின்னு சொல்ல இதையே நினச்சி கவலைப்படாதீங்க, இதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சக்தி கூட்டு வந்துட்டாங்க. கடைசியில் யாருக்கிட்ட, அதாவது நம்ம சேரனோட பாஸ்டையே போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டோம், இது தெரியாது, இது வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக வாங்கினதுன்னு சொல்ல யாருக்கிட்டடா புர்டா விடுறீங்க, டேய் போய் பாருடா, பாருக்கு வந்து வாங்கி வச்சிருக்கீங்கடா லைசன்ஸ்ன்னு சொல்ல அதை ஒன்று போய் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாராமா வேலன். டே ஷாக்கா குறை, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாம் அயோக்கிய ராஸ்கல்கள், அவங்க வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு அது புரியலையாடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சக்தி ஒரு பக்கம் இப்போ புரியுதா வேலை, நீ பண்ணது எப்படி வந்து முடிஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொல்ல சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இந்த கையோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பயங்கரமாக சண்டை நடக்குதுங்க. என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா? அதாவது அவ்வளோ கோவப்படுறாங்க. எதுக்கண்ணா நீ வந்து என்கிட்ட போய் சொன்னேன், பார் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நம்ம சக்தியும் கூட இதை பார்த்தோன்னே சிக்கல் சபதிக்கு கோவம் வந்துருச்சு. வீட்டில் உள்ள பொம்பளையாலாம் என்ன எதிர்த்து பேசுறீங்க, வாயே திறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொம்பளைங்கன்னா வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எங்களோட கருத்தை நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தேன்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுங்கிறாங்க. டே ஆணாதிக்கம் பிடிச்ச பேயே ஓடு, முதல்ல இங்கேருந்து மிரட்டி அடிக்கும் நம்ம சிக்கல் சபதி அப்படி தோணுதுங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவது நம்ம சக்தி வீட்டில் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வாத்தியார் இருந்துட்டு அவங்க நகையை கொடுத்து போய் நீங்கள் அடக வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க.